காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்வதில் சிக்கல் நீடிக்கக்கூடிய நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். நேற்று நடந்த ஸ்கிரீனிங் கமிட்டியில் பெரும் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் தற்போது ஒரு ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த 28 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களை அடையாளம் காணக்கூடிய, இறுதி செய்யக்கூடிய பணிகளில் காங்கிரஸ் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஆகியோர் தமிழக எம்பிக்களுடன் தற்போது காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களாகவே வேட்பாளர்களை இறுதி செய்வது தொடர்பாக ஸ்கிரீனிங் கமிட்டியினுடைய கூட்டமும் நடைபெற்று வந்தது. ஆனால் ஒரு சில தொகுதிகளில் நேற்று நடைபெற்ற ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டத்தில் வேட்பாளர்களை இறுதி செய்வதில்லை என்பது சற்று தாமதமும் இழுபறியும் நீடித்து வருகிறது. அந்த சூழ்நிலையெல்லாம் தற்போது எம்பிக்களோடு இந்த ஆலோசனை கூட்டத்தை இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். செல்வ பெருந்தகை, கிரீஷ் சோடங்கர் ஆகியோர் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த ஆலோசனையை மேற்கொண்டு அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு வருகிறார்கள். இந்த கூட்டத்திற்கு பிறகு இன்று மாலை மீண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 28 தொகுதிகளிலும் தலா 3 வேட்பாளர்களை இறுதி செய்து பட்டியலாக தயாரித்து காங்கிரஸ் தலைமையிடம் அவர்கள் வழங்குவார்கள். அந்த பட்டியலை காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய தேர்தல் குழு ஆய்வு செய்து அதிலிருந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா ஒருவரை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை என்பது இறுதி செய்யும். தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரை ஏற்கனவே தற்போது சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய சுமார் 15க்கும் மேற்பட்டோருக்கு காங்கிரஸ் கட்சி மீண்டும் வாய்ப்பு வழங்கும் என்றே தெரிகிறது. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வட்டாரம் சொல்லக்கூடிய தகவல் இதுவாகத்தான் இருக்கிறது. கடந்த முறையை விட ஒரு 3 தொகுதிகளை தற்போது காங்கிரஸ் கூடுதலாக பெற்றிருக்கிறது. எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் 15 பேர், புதிய முகங்கள் ஒரு 10க்கும் மேற்பட்டவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.